த்ரீ ஹவர்ஸ் 55 மினிட்ஸ்னாலும் படம் போரிங்கா தெரியல. எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சாங் வந்து வெறும் ஆக்ஷன் சீன்ஸோட போய் வெறும் இந்த இடிஎம் மியூசிக்காக மட்டுமே இருந்துச்சே தவிர மெமரபுளா எந்த சாங்குமே இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த அந்த ஒரு துரந்தரோட டைட்டில் ட்ராக் மாதிரி இதுல நான் ஒரு மேபி வரும்னு நினைச்சேன். பட் அந்த இம்பாக்ட் ஒருவேளை வராத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு இடத்துல மேபி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா மாதிரி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஒரு இது வந்து உண்மையிலேயே நடந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பிளஸ் இந்த மிலிட்டரி இஷ்யூஸ் இல்ல. இந்த படம் ஆக்சுவலி மல்டிபிள் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடக்குது. அது 2000s ஆரம்பிச்சு 2016 வரையும் கேரி ஆன் ஆகுது. ஸோ அந்த டைம்ல இருக்கிற சில விஷயங்கள் பாலிடிக்ஸ்லயும் சரி இல்ல ஆர்மி பேஸ் நடந்த விஷயங்களை எப்படி ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுகளை கனெக்ட் பண்ணலாங்கிறத கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரியல் இன்சிடென்ட்ஸை ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இது சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா இந்த கதைக்கான கதைக்களத்துல அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு.